ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஈஸியாக பண்ணுற ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜவ்வரிசியை வச்சு ஒரு உப்புமா ரெசிபி நம்ம செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஜவ்வரிசி உப்புமா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இதை இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் தயிரும் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தயிர் சேர்க்கறனால இந்த ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாகவும் நல்லா உதிராகவும் செய்ய வரும். இப்போது இதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு நான் எடுத்து நல்லா கழுவி இதை நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். இது 3/4 பாகம் அளவுக்கு வெந்தாலே போதும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசியும் நல்லா ஊறிடுச்சு. அதையும் ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடாக்கி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தனியாக தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியை ஊற வச்சுருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணுங்க. அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இது இப்போ ரெடியானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து தேவைன்னா நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.